ஜெய் சாய்ராம். ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனை வைக்கிறோம். இந்த கூட்டு பிரார்த்தனையோட வலிமை வந்து மிக மிக அதிகம். நம்ம என்ன வேண்டுனாலும் பாபா வந்து அதை வந்து உடனடியாகவே நிறைவேற்றி தராரு. இங்க வா, இங்க மாமா. நம்ம வணங்கக்கூடிய சத்குரு சாய்நாதர் நம்ம என்ன பிரார்த்தனை வேண்டுமோ மனப்பூர்வமா வேண்டத பாபா வந்து நமக்கு நிறைவேற்றி கொடுக்குறாரு. எந்த குறையும் இல்லாம நம்ம வந்து முழு மனதோட அவர் மீது வச்சிருக்க நம்பிக்கையினால நம்ம எந்த பிரார்த்தனை வச்சாலும் அதை நமக்காக நிறைவேற்றி தராரு. அதே மாதிரி நிறைய அற்புதங்கள் நடத்திருக்காரு. சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. எத்தனையோ வருஷமா குழந்தை இல்லாம இருந்த தம்பதியர்களுக்கு வந்து 13 வருஷம் 14 வருஷம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாபா வந்து வணங்குற நிமிடமே நமக்கு குழந்தை பாக்கியத்தை அருளிருக்காரு. இங்க கோயிலுக்கே வர முடியாம இருந்த சில பக்தர்களுக்கும் நம்ம இங்க இருந்து ஊதி அனுப்பிச்சுட்டோம். அது மூலியமாவும் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி திருமண பாக்கியம், எப்பேற்பட்ட தடைகள் எத்தனையோ ஆலயங்களுக்கு சென்றும் திருமண பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கும் இந்த ஆலயத்துக்கு வந்து பாபா வணங்கிட்டு அவருக்கு வந்து மாலை செலுத்திட்டு போனாலே நாங்க இங்க கோவில இருந்து ஒரு மாலை கொடுத்து அனுப்புவோம். அவங்களுக்கு 3 மாதத்துக்குள்ள திருமண பாக்கியத்தை பாபா அருள்றாரு. அதே மாதிரி எத்தனையோ பேர் அது வந்து எண்ணில் அடங்காதது இருக்கு. நிறைய விஷயங்கள் நோய் எப்பேற்பட்ட நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி, அதாவது பெரலை கட்ட வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அது ஒரு சின்ன குழந்தைக்கு இருந்தது. அது 2 வாரத்துல குணப்படுத்தி அந்த குழந்தைய மீண்டும் பள்ளிக்கு செல்ல வச்சிருக்காரு. அதே மாதிரி நிறைய நம்ம பக்தர்கள் நம்ம சாய் டிவோட்டிஸ் நிறைய பேர் வந்து எத்தனையோ விதமான நோய்கள் இருந்தாலும் சரி அத்தனையுமே பாபா வந்து சரி பண்ணி அவங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் வலிமையை கொடுத்து அவங்களுக்கு எல்லா வகையிலையும் நம்மளுடைய சத்குரு சாய்நாதர் வந்து உறுதுணையா இருக்காரு. இந்த கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அதற்குண்டான வழியை காட்டுறாரு. அவங்களும் அதாவது ருண விமோச்சனம் சொன்னாலே நம்மளுடைய கடன் ரோகம் அத்தனையுமே வந்து அதுல இருந்து நமக்கு விமோச்சனம் அளிக்கிறது. அதுக்குதான் இங்க வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த நாமம் அதை நம்ம சொல்லும் போது நமக்கு மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அதோடைய பலன் போகும். அதனாலதான் வந்து ஒவ்வொரு வாரமும் பாபா யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவங்கள வந்து அந்த பூஜைக்கு அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும். அதனாலதான் பாபா அவங்களை தேர்ந்தெடுத்து இங்க வர சொல்றாங்க. நம்மளும் அதுக்கு சேர்ந்து சொல்லும் போது அதுக்கு வந்து ரொம்ப வீரிய பலன். இன்னைக்கு நிறைய பக்தர்கள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மந்திரத்தை சொல்றது மூலியமா வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அதனாலதான் இந்த ஒரு நாள் இந்த வியாழக்கிழமை வந்து நம்ம சொல்ற வந்து இந்த மந்திரங்களை வந்து நம்ம சொல்றோம். ஆரம்ப காலத்துல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப வந்து கூட்டு பிரார்த்தனை, இந்த முதல் கூட்டு பிரார்த்தனை வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா கூரையில தான் இருந்தது. மழை பெஞ்சாலும் ஒழுங்கும் வெயில் அடிச்சாலும் சிரமமா இருக்கும். பக்தர்கள் உட்கார்ந்து வணங்க முடியாத அளவுக்கு இருந்தது. பாபா கிட்ட விஜயதசமி அன்னைக்கு நம்ம ஒரு கோரிக்கை வச்சோம். அன்னைக்கு இங்க ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். சுத்தி மழை பெஞ்சிச்சு, நம்ம இடத்துல மட்டும் மழை பெய்யல. எனக்கு மழை பெஞ்சிருந்தா யாரும் உட்கார்ந்து நம்ம பூஜைகளை கூட பார்த்திருக்க முடியாது. அந்த அற்புதத்தையும் நிகழ்த்தி மறு வருஷம் விஜயதசமிக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணி இன்னைக்கு வந்து மழையானாலும் சரி வெயிலானாலும் சரி நிம்மதி அமர்ந்து நம்ம பாபா வணங்கி அதே சமயத்துல அவருக்கு கொடுக்க அன்னதானத்தை உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. அதுக்காண்டி பாபாவுக்கு நம்ம வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாபாவுடைய ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா பாபா சிறப்பான அலங்காரம் இந்த வாரம் பார்க்குற அலங்காரம் அடுத்த வாரம் இருக்காது. அது மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாற்றங்கள் அலங்காரங்களும் அதே மாதிரி அன்னதானமும் ஒவ்வொரு பக்தர்கள் மூலியமா நமக்கு உதவிட்டு இருக்காரு. அதனால இந்த இதே மாதிரி என்றென்றைக்குமே அவருக்கு அலங்காரமும் அன்னதானமும் சிறப்பாகவே நடைபெறணும். அதுக்கு உண்டான பொருளாதாரத்தையும் கொடுக்கணும். அந்த பக்தர் உதவக்கூடிய பக்தர்கள் வாழ்க்கையிலையும் மாற்றத்தை கொடுத்து பொருளாதார ரீதியாகவும் அவங்கள வந்து சிறப்படைய வைக்கணும். அதே சமயத்துல நோயற்ற வாழ்வை கொடுக்கணும். அவங்களுக்கு அத்தனை வளங்களையும் செல்வங்களையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாபாவுடைய சிறப்பாக பிரார்த்தனைக்கும் அடுத்து நம்ம ஆலயத்துக்கு வந்து சேவை செய்யக்கூடிய பக்தர்கள் எந்த பூஜையானாலும் சரி நமக்கு எது என்ன சொன்னாலும் சரி அது உடனடியாக அதுக்கு பொருள் வாங்கி கொடுக்கறதா இருந்தாலும் சரி அவங்க கோயிலுக்கு வந்து அதுக்கு பணிவிடை செய்யறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சாய் பக்தர்கள் அத்தனை பேருமே வந்து தன்னுடைய ஆலயமாக அதை நினைச்சு நம்ம வீட்டுல எப்படி செய்வோமோ அதே மாதிரி இங்க பாபாவுக்கு வந்து அத்தனை பணிவிடைகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. இதே மாதிரி எல்லாரும் வந்து பாபாவுக்கு பணிவிடை செய்யணும். அது மாதிரி அவங்க செய்யக்கூடியவர்களா இருந்தாலும் சரி இந்த ஆலயத்துக்கு வந்திருக்க அத்தனை பக்தர்களா இருந்தாலும் சரி எந்தவித குறையும் இன்றி நீண்டாயிலும் ஆரோக்கியத்திலும் பொருளாதாரத்திலும் திறந்து விளக்கணும். அதே சமயத்துல அவங்களுக்கு கடன் இல்லா பிரச்சனையை கொடுக்கணும். உடல் ரீதியான இருக்கக்கூடிய நோய்களை தீர்த்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பத்தை பிரார்த்தனைக்கிறோம். அடுத்தது நம்மளுடைய சாய் பக்தர்களுடைய அவங்களுடைய கணவருக்கு வந்து நாளைக்கு வந்து ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷன் நல்லபடியா நடக்கணும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய வலியை பாபா நீக்கி கொடுத்து அவங்களை நல்லபடியா வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பத்துல பிரார்த்தனை வைக்கிறோம். அடுத்தது நம்மளுடைய தாய் பக்தர் அவங்களுக்கு வந்து திருமண பாக்கியம் வேண்டி
அவங்க பிரார்த்தனை வைக்க சொன்னாங்க. அவங்க விரைவிலே பாபாவுக்கு வந்து திருமண பாக்கியத்தை அருளணும். ஏன்னா நிறைய இடத்துல அவங்களுக்கு வந்து பெண் பார்த்தும் வந்து சரியான சாதகமான பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அந்த தடங்களை அத்தனையுமே நிவர்த்தி பண்ண கொடுக்கணும்னு சொல்லி பாபாவுடைய திருப்பத்துல அந்த பிரார்த்தனை வைக்கிறோம். அவங்களுக்கு நல்ல மணமக்கள் அமைய வேண்டும் சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பத்தில் பாருங்க. அடுத்தது வந்து நம்மளுடைய சாய் பக்தர் அமெரிக்கால இருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் வந்து அன்னதானத்துக்குன்னு தனியா நமக்கு அவங்க ஒரு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சாய் பக்தர் அவங்க பேர் வந்து ரகுராம் இந்துஜா. அவங்க தம்பதியினருக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை பாபா அருளியிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு அவங்க குழந்தை இல்லாம இருந்து குழந்தை பாக்கியத்தை அருளியிருக்காரு. அந்த குழந்தை வந்து எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியா வளர்ச்சி அடைஞ்சு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தோடும் பாபாவுடைய திருநாமம் சொல்லக்கூடிய அளவுக்கு கல்வி அறிவியலையும் பொருளாதாரத்திலும் அத்தனையுமே சிறந்து நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பாத்திர பிரார்த்தனைக்கிறோம். மேலும் அந்த குடும்பமும் பொருளாதாரத்திலும் சிறந்து இருக்கணும், நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தோடும் அந்த தம்பதியினரும் அந்த குழந்தையும் எல்லா விதத்திலையும் சிறந்து இருக்கணும், எந்தவித நோயும் அவங்களை வந்து நெருங்காம இருக்கணும்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பாத்திர பிரார்த்தனை வைக்கிறோம். அடுத்தது சிவா குடும்பத்தினர் சிவா திவ்யா அவங்களுடைய மகன் வந்து ஈஸ்வரன். அவங்க குடும்பத்தாரும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியம் சகல செல்வங்களும் இருக்கணும்னு சொல்லிட்டு பொருளாதாரத்திலும் சிறந்து விளங்கணும்னு சொல்லி பாபாவுடைய திருப்பாத்திர பிரார்த்தனைக்கிறோம். அடுத்தது நம்மளுடைய சாய் டிவோட்டி நம்ம சாய் குடும்பத்தினரும் ஒருவராக சொல்லணும். நம்ம சுரேஷ் உமா மகேஸ்வரி தம்பதியினரும் அவங்களுடைய மகன் வினேஷ் அவங்களும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தோடும் சகல செல்வங்களும் பொருளாதார ரீதியாகவும் சிறந்திருக்கணும்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பாத்திர பிரார்த்தனைக்கிறோம். அடுத்தது ரவிராஜன் அவங்களுடைய குடும்பத்தார்களும் அந்த குழந்தையும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தோடும் சகல செல்வ வளங்களோடு இருக்கணும்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பாத்திர பிரார்த்தனைக்கிறோம். கேரளா சேர்ந்த ராமகிருஷ்ணன் அவங்க குடும்பத்தார்களும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை வந்து பாபா விரைவிலே தீர்த்து கொடுத்து அவங்களை பொருளாதாரத்திலையும் சிறந்து விளங்க வைக்கணும்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பாத்திர பிரார்த்தனைக்கிறோம். மேலும் அந்த குடும்பத்திற்கு எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் எல்லா விதத்திலும் சகல செல்வங்களையும் வரணும்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பாத்திர பிரார்த்தனைக்கிறோம். ஜெர்மனி சேர்ந்த நம்மளுடைய பிரான்சிஸ் என்ற டிவோட்டி அவங்களுடைய மகனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து விரைவிலே அந்த மகன் வந்து நடந்து அவங்களுக்கு திருமண பாக்கியத்தை அருணும்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பாத்திர பிரார்த்தனைக்கிறோம். அடுத்தது நம்ம சாய் புவனேஸ்வரி அவங்க தாயாருக்காண்டி போன வாரம் பூஜை வைக்க சொன்னாங்க. அவங்க தாயார் வந்து வயது காரணமாக அவங்க காலமாயிட்டாங்க. அந்த குடும்பத்தார்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தோடும் சகல செல்வங்களும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பாத்திர பிரார்த்தனைக்கிறோம். அதே மாதிரி இந்த ஆலயத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை சாய் பக்தர்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் எந்தவித குறை இருந்தாலும் சரி அத்தனை குறைகளையும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உடல் ரீதியான நோய்கள் இருந்தாலும் சரி அத்தனை பாபா சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அவங்க பொருளாதாரத்திலையும் சகல செல்வ வளங்களோடையும் இருக்கணும், நோயற்ற வாழ்வோடு இருக்கணும்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பாத்திர பிரார்த்தனை வைக்கணும். எல்லாருமே கொஞ்சம் மனமுருகி இன்னைக்கு பாபாட்ட வேண்டிக்கணும். எதனால இந்த இது சொல்றேன்னா நம்ம இதே மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இங்க பாபா பக்தர் ஒரு கலசம் வச்சிருப்போம். இந்த கலசம் வச்சு நம்ம வேண்டணும். அந்த மாசமே வந்து பாபாவுடைய ஆலயத்துக்கு உண்டான வேலைகள் நடந்தது. அந்த பூஜையில கலந்துருக்கவங்க அத்தனை பேருக்குமே நிறைய மாற்றங்கள். அதே மாதிரி இந்த மாசத்துல ஒரு நாள் மட்டும்தான் நம்ம இந்த பூஜையை நம்ம வந்து செய்வோம். இது வந்து நம்மளுடைய குலதெய்வத்தை கொண்டாந்து வைக்கிறது. அத்தனை பேருடைய குலதெய்வமும் இதுல இருக்கிறதா ஒரு ஐதீகம். எப்படி வந்து நம்ம ஆடி மாசம் வந்து கரகம் ஜோடிச்சு அம்பால வந்து வழிபாடு பண்றோமோ அதே மாதிரி மாசத்துல நமக்கு எல்லா விதத்திலையும் செல்வ வளங்கள் வரணும், நோயற்ற வாழ்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கலசகுடம் வச்சு பூஜிக்கிறது வந்து கிராமப்புறங்கள்ல ஒரு ஐதீகம். அந்த இது வந்து நம்ம பாபா உத்தரவின் பேர்ல வந்து நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணணும். அதே மாதிரி இந்த வருஷம் வச்சிருக்கோம். எல்லாரும் உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் மனப்பூர்வமா வேண்டுங்க. கண்டிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது வந்து பாபா விரைவில் சரி பண்ணி கொடுக்குற. உடல் ரீதியான நோய்கள் இருந்தாலும் சரி அத்தனையுமே நிறைவேற்றி உங்களுடைய குலதெய்வமும் உங்களுடைய முன்னோர்களும் உங்களுக்கு துணையா ஆசையா இருப்பாங்கன்னு சொல்லி மனப்பூர்வமா வேண்டிட்டு எல்லாரும் 2 நிமிஷம் கண்ண மூடி வேண்டிக்கலாம்.
அதுக்குள்ளே எடுக்காதா? ada